கன்னி ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம். சமீப காலமாக எல்லாமே கை கெட்டின தூரத்தில் வருது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கே ஒரு வழி தெரியாமல் தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற தடை இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனால் பயப்படாதீங்க. கன்னிராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போகிறார். அந்த சாவி வேற எதுவும் இல்லை, உங்கள் குலதெய்வம் தான். உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசில் நினச்சிக்கிட்டு குலதெய்வத்தோட பேரை கமெண்ட்டில் ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்கள் மன பாரத்தை பாதியாக குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம குடும்பத்தில் இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கே தான் இருக்குது. வாழ்க்கையை மாற்ற போகிற இன்றைய கன்னிராசி பலன்களுக்குள்ளே போகலாம் வாங்க. அன்பான கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு புதிய உறவு தானாக தேடி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. ஒரு மனுஷங்க உங்கள் வாழ்க்கையில் வராங்க அப்படின்னா அது சாதாரணம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலை காரணமாக உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒருத்தர் வரப்போகிறாரு. அந்த சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையின் பாதையவே மாற்றக்கூடியதாக அமையப்போகுது. அதோட உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்புமுனை ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். தொழில், பணம், குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும், எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதங்கள் இருக்கவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்ருஸ்தானத்தில் ராகுவும், கலத்திரஸ்தானத்தில் சனி, செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் குருவும், அயன சயன போகஸ்தானத்தில் கேதுவும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள் காரணமாக பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க. உடன் பிறந்தவங்க சில நேரங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. அரசு பணியில் இருக்கவங்களுக்கு பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் கைகூடும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நிம்மதி இருக்கும். செல்வ சேர்க்கை தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத சில வரவுகள், அதன் மூலமாக சேமிப்புகளும் அதிகரிக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதி தேவைகள் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் செலவுகளை குறைக்க முடியாது. ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் உங்களுடைய வருமானத்திலிருந்து சின்ன தொகையை சேமிக்கிறதுக்கும் சரியான திட்டமிடுதல் ரொம்பவே அவசியம். நிறைய நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவில் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நிறைய பிளான் எல்லாம் போடுவீங்க, ஆனால் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சரி, இனிமேலாவது இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க, ஆனால் அதை செயல்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய கண்ணை மறைக்கும். அதனால் சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களிடத்தில் இருக்கும். அந்த டைமில் பல வருஷங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை எல்லாம் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள், நிதி நெருக்கடியால் நிம்மதி இழந்து ரொம்பவே தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோட சின்ன சின்ன மன கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக மன அழுத்தம் இருக்கிறதும், நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்போ நல்லபடியாக மாறும், நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு நீங்கள் என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும், நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் மறந்து தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமாக யோசிக்க வச்சுட்ருக்கும். யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலாக 4 நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா, என்னை உண்மையாக நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாமல் என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்கள் ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்கள் நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. நீங்கள் தவறான நபர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்க வேண்டிய காலகட்டம். சாதாரணமாக எல்லாரும் சொல்லலாம், நல்லது செஞ்சால் இங்கே காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நல்ல விஷயத்தை எப்போ செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலனாலும் அதற்கு
பின்னாடி ஒரு கால தாமதத்துக்கு பின்னாடி கட்டாயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸிங்க, சில நிமிடத்தில் நடந்துடும். ஆனால் நல்ல பேர் வாங்குறது ரொம்ப வருஷம் ஆகுங்க. அதனால் எப்போவுமே எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு எப்பவும் போல் இயல்பாக இருக்க நீங்கள் பழகிக்கணும். இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழலில் இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல அப்படிங்கிறத இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் அல்லது மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரலங்க, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கு, எனக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, எப்போவும் நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியல, இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி கூட பார்க்க முடியல. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை இது ஓடிட்டே இருக்கும், இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் இன்னுமே நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் சரி, எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் அதுவெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துலேயே மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக ஒரு டிகிரி 2 டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் சில பேர் இருப்பீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் குறைவான சம்பளத்தில் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த சுக்கிர ஆதித்ய யோகம் காரணமாக உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிக சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வேலையில் சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்தித்து கடனில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோவிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோடு சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்வதன் மூலமாக இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உங்களுக்கு ஒரு உருவாகக்கூடிய சூழலில் நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்தே ஆகணும். இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் என்னதான் பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களுடைய மனசில் நெகட்டிவான எண்ணங்கள் ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு ஒரு முழு திருப்தி இல்லாத மனநிலையை கொடுத்துருக்கும். அதனாலேயே உங்களுக்கு மனதளவில் பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பை உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல்கள் வந்திருக்கும். சில இடங்களில் மற்றவங்களுக்கு கடனாக பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலேயே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமாக மருந்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அது குணமடையாமல் தொடர்ந்து பிரச்சனையை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரகநிலைகள் காரணமாக மருந்துகளோடு இயற்கையான உணவு முறையையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எந்த விதமான துன்பங்கள் இருந்தாலும் நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சு உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சுருப்பாங்க. மற்றவங்க செஞ்சு தப்புக்கும் நீங்களே பழி ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலரை மாற்ற முடியாது, ஆனால் நம்ம மாற்றிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாமல் நாம அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். நீங்கள் பெருசாக மதித்த சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பமுமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் கடவுள் மேலே வச்சுக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக எதையுமே ஆசைப்படலை. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தால் போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசில் நிம்மதி இல்லாததுனால
உங்கள் முகத்துலையும் தேஜஸ் இல்லை. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவே நம்பிட்டுருக்கீங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாதி தான் நிறைவேறுது. அதனாலேயே உங்கள் வாழ்க்கை கனவு மாதிரி ஒரு பிடிப்பே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலாக இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்தில் யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா, இக்கட்டான நேரத்தில் யாராவது எனக்கு சின்ன ஒரு கை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சுருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பழிக்க போகுதுங்க. இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபெற்றுட்டு இருந்திருக்கும். நேரடியாக சொல்லாமல் ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு தான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க. நீங்களாக காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் அம்மா அப்பா வந்து ஒத்துக்கல, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்தில் ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழலும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். பொழுது போக்குல சூப்பராக டைம் ஸ்பெண்டுவீங்க. உங்களுடைய இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை நீங்கள் செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இதுவரைக்கும் பொது இடங்களில் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்று இருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் துணிஞ்சு செய்ய போகிறீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு போட்டியாளர்கள் விலகி போவாங்க. இங்கே எதிரிகள் யாரும் குறுக்க வரமாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிற்க இங்கே எவனாலும் முடியாதுங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய இருக்க போகிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் பேசின பேச்சை விட இனி எல்லார்கிட்டையும் நம்பிக்கையோடு பேச போகிறீங்க. அதே மாதிரி முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது. குடும்பத்தில் நெருங்கிய உறவுகள் மரணத்தால் மன வலிமையை இழந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திருப்பாங்க. இதற்கு பிறகு மன வலிமையோடு எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. 2026 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகிறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் அந்த மாதிரி வாங்க போகிறாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்கள் குடும்பத்தாருடைய பொருளாதார சூழலும் உயர்ந்து நிற்க போகுது. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் எல்லாமே சாத்தியமாகும். வெகு விரைவிலே நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கிட்ட சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாமே இருந்திருக்குங்க. அது எல்லாமே இப்போது தீர்வு கிடைக்க போகுதுங்க. வாழ்க்கை துணையின் உறவுகள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே அழிஞ்சு போகுது. ஓகேங்களா? சரியான தண்டனை உங்களுக்கு தீங்கு விளைவித்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால் அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க போகிறாங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போகுதுங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. இந்த கிரக நிலைகள் காரணமாக நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்களில் கெட்டதாக அமையும். சில மனிதர்கள் தடையாக வந்து நிற்பாங்க. இதனால் எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்கணும். யாருக்கும் எந்த இடத்துலையும் விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்காமல் வாக்குறுதிகள் கொடுக்குறதோ செய்யாமல் கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யலாம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில மனிதர்கள் எந்த ஒரு எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமாக இருக்கணும். சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. எப்படி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா, சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே எள்ளெண்ணெயில் 2 தீபம் போடுங்க. அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏற்றுங்க. அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா எள்ளை வந்து சாதத்தில் கலந்து படைங்க. அதுவுமே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வாரந்தோறும் சனிக்கிழமைகளை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சனியுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்குங்க. சனி பகவான் வந்து உங்களை சோதிக்க நினைப்பார். உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிற மாதிரிங்க உங்களுக்கு வந்து சோதனைகளை கொடுத்து நீங்கள் அதில் தேர்ச்சி ஆகிறீங்களா இல்லையான்னு பார்ப்பார். மற்றபடி சனி பகவான் ரொம்ப நன்மையானவருங்க. அதே மாதிரி பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபாடு செய்கிறதும் நல்லதுங்க. பிரதோஷ நாட்களில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. கரும்பு சாறு இல்லைனா சாப்பாடு அன்னதானம் கொடுங்க. இந்த மாதிரி தானம் வச்சு படித்து வழிபாடு செஞ்சுவாங்க. உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் எதையாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாமே நல்லபடியாக அமையும். ஒவ்வொரு அடியையும் எடுத்து
வைங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. ஏன்னா வாய்ப்புகள் வந்து ஒரு முறை தான் கதவை தட்டும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நல்லவங்க கெட்டவங்க யார் அப்படின்னு வந்து இனம் கண்டு அவங்கள வளர்க்கணும். நல்லவங்களோட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு கெட்டவங்களை எல்லாத்தையுமே உங்களோட சர்க்கிள்லேருந்து எலிமினேட் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த மாதிரி மனிதர்கள் வந்து நம்ம நாட்டுக்கும் தேவையில்லை, நமக்கும் தேவையில்லை. வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.